இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், டு ஹூம். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கிஃப்ட் யாருக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. இந்த கிஃப்ட் யாருக்கு? அவனுக்கு. அப்போ டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. டு ஹெர் அப்படின்னா, அப்போ ஹெர் அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு ஹெர் அப்படிங்கும்போது அவளுக்கு. ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக. இந்த கேக் எதுக்காக அப்படின்னா ஃபார் பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அப்போ ஃபார் வாட் அப்படின்னா எதற்காக. ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக. ஃபார் ஹெர் அப்படின்னா அவளுக்காக. இந்த கிஃப்ட் வந்து அவளுக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்காக. ஃபார் அஸ் அப்படின்னா எங்களுக்காக. ஃபார் மீ அப்படின்னா எனக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் யூ அப்படின்றதுக்கு என்ன நம்ம தமிழில் சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.